வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம கம்யூனிட்டியில் ஆடியோக்கு ரிலேட்டடான கிறுக்கர்களும் அதிகமாகிக்கிட்டே போகிறோம் அப்படிங்கிறத எந்த விதத்தில் என்னால் பார்க்க முடியுதுன்னா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம கவர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் பாசிபிலிட்டியும் அதிகமாகிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஐஎம் ப்ராடக்ட்ஸ் எங்களை தேடி வரதை பார்க்கும்போது தான் நாங்கள் இன்னும் கிறுக்க ஆகிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பைத்தியக்கார யூ டிசர்வ் இட். உனக்கு தான் இது அப்படிலாம் இல்லை. ஓ அதுவா, துரந்தர் சொல்கிறான். சரி, இது என்னன்னா ஹெட்ஃபோன் ஜோன் புலா ஆடியோ அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிகாம் அதுதாங்க பிராண்டு. சரியா, ஹெட்ஃபோன் ஜோனுக்காக அவங்களோட கொலாபரேட் பண்ணி இவங்க இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜோனோட அந்த லுக்கு பத்தியாடா எல்லாமே அந்த ப்ளூ கலர்லேயே தான் அவங்க லோகோவுமே அந்த ப்ளூ தான். ஆமாம், அந்த இதை தான் இதில் ஹைலைட் பண்ணுறாங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் போட்டிருக்கிறது 11,999 போட்டிருக்கு, விற்கிறது 6,999. ஆமாம் ஆமாம். நீங்கள் அஃபிஷியலாக ஹெட்ஃபோன் ஜோன் வெப்சைட் விசிட் பண்ணிங்கன்னா அதில் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். இது இப்போ எஸ்ஆர்கே கையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் ஜோனோட கொலாபரேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் பண்ணது தான். எல்லாமே ஹெட்ஃபோன். நம்ம கார்த்தி ப்ரோட்ட வேறு ஒன்று இருக்குது, EDX ப்ரோ அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, எல்லாம் ஹெட்ஃபோன் ஜோன் கொலாபரேஷன்ஸ். ஓகே, இது இந்த புலா ஆடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் ஃபினிஷோட ஒரு இது இருக்குங்க. பட் ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சது உட்டன் ஃபினிஷ்னா எங்கே தெரியுமா, ரெசின் தான். அந்த பேக் இருக்குல்ல, அந்த இடம் உட்டு, டிசைன் இருக்குல்ல, அந்த இடம் உட்டு. இங்கே வருங்க, சோலி உருட்டி போடுவாங்களா, அப்படி இருக்கு. அதை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் அதை இல்லைங்க. ஓ, இது டைட்டாக இருந்திருக்கா? ஆமாம், ஃபுல் ஃபிட்டு. இங்கே பாரு, அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் முதல்ல சைட்லேருந்து பார்க்கும்போது யோசித்தேன் எதை பண்ணியிருக்காங்க. இதோ பிள்ளா. ஓகே, இங்கே டைட்டாக இருக்குங்க. சரியா? ஏய், செம்ம ப்ரீமியம் ப்ரெசன்டேஷன்ரா. இங்கே கேரிங் போக்ஸ் செம்மையாக இருக்குது. இது வேற இந்த மேக்னெட்டிக்லாம் கொடுத்துருக்காங்களாங்க. ஆமாம், இல்லை எப்படி இருக்கு பாரு கேரிங் போக்ஸ், செம்ம கிரீன் கலரில் கம்ப்ளீட்டா சிங்கிள் பீஸ் ரெசினா. ஓ, சிங்கிள் மோல்டு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் வரைக்கும் ரெசின் தான். ஆக்சுவலாக இவங்க ப்ராமிஸ் பண்ணுறது என்னன்னா, எனக்கு மல்டிபிள் டிரைவர்ஸ்லாம் தேவையில்ல, சிங்கிள் டிரைவரில் நான் உனக்கு எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுறேன் பாரு, பேஸை கூட பிரித்து உனக்கு காட்டுவேன், மல்டிபிள் டிரைவர் வச்சு ஜோக் பண்ணிட்டு இருக்கானுங்க, நான் பாரு அப்படின்ற மாதிரி தான் உனக்கு ஆவாஸ் பண்ணியிருந்தானுங்க. சரி, என்ன அது எந்த அளவுக்கு ப்ராக்டிகலி இல்ல ப்ராக்டிகலி பாசிபிளா இல்லையான்னு கேட்டா, சோனிலேருந்து எல்லாருமே அதனோட இவ்வளோ வருஷமா பண்ணிருக்காங்க. அதான் இவனுங்க எப்படி டெலிவரி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். எக்ஸ்ட்ரா 4.4 mm ஆமாங்க கொடுத்துருக்காங்க கனெக்டர். அப்புறம் 3.5 mm ஜாக்கும் இருக்கு. டைப் சி. அதே மாதிரி இந்த ஜாக் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சுத்தி அது ஒரு இது. அது இப்போ புது ட்ரெண்டுடா. ஆக்சுவலா பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, சிம்பிள் மெத்தடு. 3.5 போட்டுக்கலாம், டப்புன்னு டைப் சி வருதா, இதை கட்டிட்டு ஜாக்கை மட்டும் மாற்றலாம். யூஸ்வலாக நம்ம ஹெட்செட்டோட ஹெட்டை மாற்றுவோம். ஆமாம், இப்போ இனிமேல் ஜாக்கை மாற்றலாம். ஓகே, அருமையாக பண்ணுறாங்க. உள்ள எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வர எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக தராங்க தெரியுமா. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் எப்படி இருக்குன்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. கலராக கொடுத்துருக்கானுங்க பயங்கரமா. அப்புறம் இந்த கேபிள் எப்படி இருக்குன்னா காப்பர். ஆமாம், காப்பர் கேபிள் கொடுத்த விதமையான செமையாக இருக்குது. நாங்கள் இன்னும் பேர்னிங் பண்ணலங்க, இப்போ தான் பிரிக்கிறோமே. நாங்கள் ஆனால் பேர்னிங் பண்ணுவோம் இப்போதைக்கு. ஆனால் இனிஷியலாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு. ஆனால் நிறைய பேர் பேர்னிங் மித் அப்படின்றீங்க, எனக்கு புரியுது. ஆனால் நிறைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஐஎம் ட்ரை பண்ணும்போது கூட ஒரு சிலர் 100 hours எங்கள் லேப்லேயே ப்ரீ பர்ன்ட் அப்படின்னு சொல்லியே போட்டுருப்பாங்க. ஆமாம், பின்னாடி போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த மித்துங்கிறதுல எனக்கு எந்த அளவுக்கு நான் அதை தப்பு சொல்ல. நான் ஏன் அது மித்து இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டே பழுதாகி வீணா போய் திரும்ப நான் அதே இது வாங்குறேன் திரும்ப 2 வருஷத்துலன்னும் போது அதே பிராண்ட்ல அதே ப்ராடக்ட் தான், குவாலிட்டி மேட்சே ஆக மாட்டேங்குது. அப்புறமா அதை யூஸ் பண்ணி ஒரு மாசம் 1.5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஃபிக்ஸே ஆகுது. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கறனால பர்னிங் ப்ராசஸ் ஒரு உண்மை அப்படின்னு நாங்க நம்புறோம். அது உங்க இஷ்டம். ஆமா, நம்புங்க நம்பாம இருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. வெயிட் எல்லாம் இல்லை. ஆமா, 6.6 இதுதான் கிராம் தான் வெயிட் சொல்லியிருந்தாங்க. வெயிட்லாம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் பிக்சலில் கனெக்ட் பண்ணுறேன். வெளில எனக்கு கேட்குது, நான் ஆண்டவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. சம்மலோட கேட்குதுங்க. ஆனால் வெளில கேட்குதாடா? ரொம்ப டிஸ்டர்ப்டாக கேட்கல, ஒரு மைக்கில் கேட்கும்போது அப்படி கேட்குது. அதே மாதிரி அந்த ஹெட்செட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ரெசினில் இருக்க டிசைன் ஒவ்வொரு ஹெட்செட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்குமா, ஒரே மாதிரி டெம்ப்ளேட் இருக்காது. நாங்கள் ஒரு ஹெட்செட்டையும் ஒரு யூனிக் ஆஃப் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ கலரில் இருக்கிற ரெசின், அந்த ரெசினோட பேட்டர்ன்ஸ் மாறிட்டே இருக்கும். என்னடா இன்னும் பண்ணியிருக்கான்டா. நிஜமாவே உனக்கு நக்கல் பண்ணுறதுக்கான அர்த்தம் புரியுது. அடுத்து நான் உன்ட்ட தான் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஷாமியா
50லேயே இதில் வந்து 50 ஆடியோ தான் வச்சுருக்காரு நோக்கியா N91. அதுக்கே அதில் வர 100 வந்துருச்சு. பிக்சலில் கொடுக்குற 100 இவன் 50%லேயே கொடுத்துட்றான். நிஜமா மாஸ்டரா சிங்கிள் டிரைவருக்கு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் மாட்டியிருக்கலாம், உங்கள் காதுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது, வெயிட் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இவன் சொன்ன மாதிரி பேஸ் வந்து தெரியுதுங்க, விளையாட்டுலாம் பண்ணல இவன். அதே மாதிரி இவங்க வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க பேஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், உங்களுக்கு அப்படியே பிரிஞ்சு அப்படியே போயிட்டு இருக்காது, கிறிஸ்பாக இருக்கும். நானுங்க அப்படிதான் இருக்கு. போடுங்க எப்படிங்க பண்ணா தெரியல, நல்லா பண்ணியிருக்கான். அது அதெல்லாம் தெரிஞ்சா நம்மளும் பண்ணிடுவோம் தானே. நீங்கள் பேசுறதுலாம் எனக்கு கேட்கல, அது கேட்காது. இவனா வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆடியோ வந்து இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனால் நானாக தான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, இதோட மேக்ஸிமம் வால்யூம் நான் லிசன். அதுக்காக இப்போ இவர் பேசுறதுலாம் எனக்கு கேட்குதானா கேட்கல, பட் ஆனால் எனக்கு இன்னும் ஆடியோ வேணும்னு ஒரு அந்த கிரேஸ் வருது. நிஜமா சொல்லலாம், நாங்கள் இப்படி தான் கேட்போம், அப்படி தான் இருக்காங்க. நாங்கள் வி தான் போவோம், நாங்கள் வி போவோம். அந்த வியே எப்படி சொல்லலாம்னா மேலேருந்து வந்து இப்படி வந்து இப்படி இந்த பக்கமும் ஹைஸும் ரொம்ப போவேன்னா செம்மையாக இருக்குங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஃப்ளாட்டாக நம்ம நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த மெட்டல்ஸு வோக்கல்ஸ்க்கு பேஸ் பண்ணி நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். இவன் எப்படின்னா அதுக்குன்னு இந்த போட்டுக்கிட்ட வர பேஸ் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, க்ளீனான பேஸ், செம்ம க்ளீனாக இருக்கான். உங்களுக்கு அந்த பேஸ் ஹெவியாக இருக்கப்போ கூட உங்களுக்கு அந்த அப்படி இல்லை, ரொம்ப டீசெண்டாக இருக்கு. நான் என்ன ட்ரை பண்ணேன்னா ஒருவேளை இது எப்படிங்க பண்ணா தெரியல, நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை வந்து பிக்சல்ல இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா நல்லா இருக்கும். சரி, ஆனால் இப்போ நம்ம மைண்ட்ல லிசன் பண்ணிட்டல, ஏன்னா நான் ஃபுல் வால்யூம் வச்சு பார்த்துட்டேன்டா. ஆமாம் கிரேசி. எனக்கு நிஜமாவே அந்த ஃபுல் ஆடியோ வந்து எனக்கு இன்னும் ஆடியோ வேணும், ஏன்னா அந்த பேஸோட ஃபீல் வந்து நல்லா டெலிவரி பண்ணி பாருங்க. எல்லாரும் அதுக்காக ஃபுல் வால்யூம்ல லிசன் பண்ணாதீங்க. ஒரு சிலர்லாம் தெளிவா இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பிடிச்ச அந்த ஒரு பாட்டை மட்டும் அப்படி கேட்டிருக்கேன் ப்ரோ, மற்றபடி நான் வால்யூம் ஃபுல்லா மிட்ல தான் வச்சு கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஃபுல் வால்யூம் தான் வச்சு கேட்டு பண்ணி கொடுத்துறாங்க. தெரிஞ்சு இந்த மெட்டீரியல் இருக்குல்லங்க, இது வந்து சிங்கிள் மோல்டு, அங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா, பிகினிங்ல சிவா ப்ரோ சொன்ன மாதிரி தான். நான் கூட என்னடா ஓவரா ஆவாஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது சிங்கிள் டிரைவர்ல என்ன பில்டப் உனக்கு அப்படிதான் நினைச்சேன். கிவியர்ஸ் 3000 ரூபாய். ஓகே ஓகே, இவன் வந்து 7000 ரூபாய்க்கு வராங்க. ஆமா, இந்த ஹெட்ஃபோன் ஜோனோட கொலாபரேஷனோட புலா ஆடியோ. ஆமா, அது சரி. இது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த ஃபினிஷ் அடிக்கிற மாதிரி இல்ல, சட்டலா இருக்கு, சூப்பரான ஒரு ஃபினிஷ், தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வேற ஒவ்வொரு பட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறுமா, நல்ல குவாலிட்டி. இந்த கேபிளோட குவாலிட்டியுமே ஆச்சரியமா இருக்கு. நான் கூட கருப்பு கேபிள் கன்றாவியா இருக்கும்னு நினைச்சிட்டேன். என்ன கேட்டா இப்போ அந்த 20K நாங்கள் ஒரு ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். பட் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா பிடிச்சிருக்கு. பட் ஆனால் எனக்கு அதை விட இது யோசிச்சு போறேன், ஏன்னா அந்த பேஸ்னால இப்போ யோசிச்சு போறேன். அதை விட இது பிடிச்சது மட்டும் இல்லாம இதுல நான் இன்னும் ஈக்குவலைசர்ல போய் பேஸ் பூஸ்ட் பண்ணேன்னா அவ்வளோதான். எனக்கு ஆசையே அதாக தான் இருக்குது. இந்த எல்ஜி ஃபோன்லாம் நம்ம இது பண்ணுவோமே, அந்த மாதிரி ஏதாவது பூஸ்ட் பண்ணோன்னா இன்னும் எப்படி இருப்பான் அப்படின்னு. இதை வந்து பேர்ன் பண்ணுவாங்க, பேர்ன் பண்ணிட்டு இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் இப்போவே கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இவனுக்கு அடிஷ்னலாக அந்த 4.4mm அந்த ஜாக்கும் தரானுங்க. எல்லாருமே இப்போ இதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெண்டு இதுதான் இப்போ ட்ரெண்டு. இப்போ இது 7K இருக்கு இல்லையா, யாராவது வாங்குறீங்க அப்படின்னா திஸ் ஷுட் பி யுவர் பர்ச்சேஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. ஆமாம், நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷமா இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. பட் இதில் ஒரு வியாதி இருக்குது, அது எல்லா நண்பர்களும் என்கிட்ட சொன்னது தான், அதே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஐஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா திரும்ப வெளில போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்ளே வந்துட்டா என்ன ஆகிடும்னா இதுவே இப்படி இருக்குன்னா அப்போ இதுலேருந்து இன்னும் 2000 ரூபா மேலே போனால் இன்னும் வேறு மாதிரி இருக்குமா, அதுலேருந்து 2000 ரூபா மேலே போனால் வேறு மாதிரி இருக்குமான்னு சொல்லி அடிக்ட் ஆகிறதுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டே போகும். நம்ம அதனால் அதில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம். பட் இப்போ அப்படியே ஒரு சிலர்லாம் ஃபோன் பைத்தியமாக இருப்பாங்க, ஆண்டவர்லாம் பிக்சல் பைத்தியம், அந்த மாதிரி ஒரு சிலர் ஐஎம் பைத்தியம்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்க, சூப்பராகவே அவன் சொன்னதை செஞ்சுருக்கான்ற தரமான சம்பவம். நான் இதை எதிர்பார்க்கல. நான் எதுக்கு ஷாக் ஆனேன்னா அவனோட ரெசினோட ஓவரால் ஃபினிஷ் கடைசி வரைக்கும் அந்த எண்ட் வரைக்கும் அவன் ஃபினிஷ் பண்ண விதம் தான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷை வந்து நான் இதுக்கு முன்னாடி எதில் பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல மெட்டல் வச்சிருக்கான், இந்த மெட்டலே இல்லாமல் சூப்பர் மிக்ஸ் 4ல் பார்த்தேன். ஓகே, ஸோ இவன் வந்து இந்த பட்ஜெட்டில் அழகாக செம்மையாக குவாலிட்டியாக டெலிவர் பண்ணுறத ஒரு முயற்சியை வந்து சாலிடாக எடுத்திருக்கான். நல்லா பண்ணியிருக்காங்க. குட் ஒர்க், நைஸ். நம்ம பர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப சந்திப்போம். பர்னிங் மித்தாவே கூட இருக்கட்டும், பரவாயில்ல, ஒரு 100 மணி நேரம் ஓடட்டும், அதுக்கப்புறமா நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு வீடியோ தான் போடணும்னு கிடையாது, மேலும் எங்கள் கூட நண்பர்கள் பக்கத்தில் யார் யார் நிற்கிறாங்களோ அவங்களாம் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ட்ரை பண்ணுவோம். நம்ம திரும்ப டியூஸ்டே அன்னைக்கு நான் கௌதம் ப்ரோ வரும்போது அவரோட சேர்ந்து அந்த டிடி ஹைஃபையோட ப்ரோ கேபிள் அவர்கிட்ட இருக்குது, அதை வச்சு நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். ரைட்டா? ஓகேங்க, இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்பா. விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை பாய்.